ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தர் இருக்கிறார். He is my king. நீங்க நானும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது தெரியுமா? தருவின் நாட்களிலும் கோரேசுவின் நாட்களிலும் தானியேலின் காரியம் போடையா நல்லா. ஆமென். அட ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கேயோ டிவிகேயோ அது ஓகே, நல்லதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். அது கீழே இல்லைங்க. நான் இவங்க காணாத ஒரு ராஜ்யம், இவர்கள் அறிந்திராத ஒரு ராஜா. இதை பார்த்ததுனால தான் பைபிளில் போட்டிருக்குது தானியேலின் காரியம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எப்பவுமே வெற்றி தான். ஆமென். ஆமா, எந்த கலகம் வந்தாலும் நான் ஒரு கலகமும் இல்லாம வாழ்வேன். அல்லேலூயா. நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது இந்த ராஜ்யத்தை தான். ஆமென். நாம் உயர்த்த வேண்டியது இந்த ராஜ்யத்தை தான். இந்த ராஜ்யம் சொல்லுது தானியேலின் காரியம். ஆமென். அது மேல அதை வந்துகிட்டு போயிட்டுமா இருக்கட்டும். சரி, ஓகே, நல்ல அரசுக்காக கடவுளுக்கு நன்றி. ஆமென். ஆனா என் வாழ்க்கை அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதை சார்ந்து இல்லை. அதையும் விட மேலான சிங்காசனம், அரசனுக்கெல்லாம் அரசன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். ஆமென். அவர் தான் உங்க கடவுள். அவர் சிங்காசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆமென். அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான். அதனால தான் பைபிள் இப்படி இவ்வளோ அழகா சொல்லுது பாருங்களேன். The Daniel prospered. Wow, what a word. எல்லாம் சொல்லுங்க, தானியேல் செழிப்பா இருந்தான். I like that amplified version. Daniel prospered. எல்லாம் சொல்லுங்க, Daniel prospered and enjoyed success. அவன் செழிப்பாகவும் வெற்றியை அனுபவிக்கிறவனாகவும் இருந்தான். Amen. In the reign of Darius and the reign of Cyrus the Persian, எவனும் இருந்துட்டு போ அரசனா, ஆனா நான் உன்னை மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் அரசனுக்கெல்லாம் அரசன் ஒருத்தர் இருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தர் இருக்கிறார். He is my king. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உங்க ராஜான்னு? ஆமென்.